ரீசெண்டா நீங்களே பார்த்திருப்பீங்க. கடலூர்ல ஒரு வேன் வந்து ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் அடிச்சு மாணவங்க உயிரிழந்தத. நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னா, ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் சைரன் சவுண்ட் ஒண்ணு போடுவாங்க. நம்ம ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சைரன் சவுண்ட் கேட்கும்போதே அவங்க எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. ரயில்வே கேட் மேனும் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஒண்ணு க்ளோஸ் பண்ணிட்டா அவங்க மேல விழுந்துருமோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இறக்கிறது நீங்களே இந்த ஃபுட்டேஜ்ல பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம திருத்தணில பார்த்தீங்கன்னா, 2வது கேட் அந்த 3வது கேட் சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வேன்ஸும் கிராஸ் ஆகுது. நிறைய பேர் வந்தீங்கன்னா, இதே மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டே வரீங்க. அதனால கேட் மேன் பார்த்தீங்கன்னா, கேட் க்ளோஸ் பண்ணாம கொஞ்சம் உங்களுக்காக ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு. சப்போஸ் கேட் க்ளோஸ் பண்ண இறங்கிட்டாலும் நீங்க வர ஃபாஸ்ட்டுக்கும் கேட் அடிக்கிறதுக்கும் உங்க ஷோல்டர்ல அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கேட் வந்து அவங்க மேல அடிச்சு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி விபத்துலாம் தயவு செஞ்சு நடக்காம பாத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ் இல்லையா, தயவு செஞ்சு நீங்க சுத்திட்டு போங்க. பைபாஸ் சுத்திட்டு போனீங்கன்னா நீங்க அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம். சப்போஸ் இந்த பக்கம் தான் போனோம்னா கொஞ்சம் அந்த சிக்னலை பார்த்துட்டு நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. தப்பு கிடையாது. உயிர் போனதுக்கு அப்புறம் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மறக்காம நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.